ஆ சூப்பராக இருக்கா? சரி சரி சரி. என்ன வயசு? 80 வயசா? ஆ சரி சரி சரி. வீடு வாசல்லாம் இருக்கா? இங்கே யாரை பார்க்க உட்காந்துருக்கிய? என்னைய பார்க்கவா? என்னைய பார்த்து என்ன போகுது? நடிகர்களை பார்க்கவா? சரி 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 சரி. பேர் என்ன அப்போ உங்களுக்கு? என்னப்பு? சாமான காணுமா? என்னமோ பேர் சொல்றாருடா. சாமுவேலா? இப்போ படுத்து தூங்கிட்டு வந்தேன்ல, காதை அடைச்சி போச்சு போ. சாமுவேலா? ஆமாம் ஆமாம். என் கேளுங்க கதைய. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரே பொம்பளை பிள்ளை. நான் பொம்பளை பிள்ளை வேண்டாத சாமி இல்லை, நோண்டாத குழம்பு இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் அம்மா என்னை பெற்று எடுத்துச்சு. நான் பெற்ற நேரம் எங்கள் அப்பாவுக்கு ஆடு மேலே ஆடு ஏறினுச்சு, கோழி மேலே கோழி ஏறினுச்சு, மாடு மேலே மாடு ஏறினுச்சு. என் மேலே சாமி மேலே வந்து ஏறுவார். அப்படியெல்லாம் இருந்தேன். அப்போ சொத்து ஒத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவன மாப்பிள்ளை தேடினேன் கிடைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டோம்னா செவ்வாய் தோஷமா எனக்கு. நான் தோஷத்தை கழிக்கணும். தோசைக்கத்தை கழிக்கணும்னா யாருக்கிட்ட போவேன்னு? பூஜாரிக்கிட்ட போவா? உனக்கு என்ன வயசு ஏத்தம் இருந்தால் பூஜாரிக்கிட்ட போக சொல்லுவேன். தோசை கழிக்கணும்னா யாருக்கிட்டையா போவேன்னு? ஆமாம். அப்படி குருக்கள்னு இருந்தார். சத்தியேந்திரன் குருக்கள்னு ஒருத்தர் தெரிகிறார், கமுதி பக்கத்து. அவர் தான் எல்லா தோஷத்தையும் கழிக்கிற மன்னவர். அந்த ஆளுகிட்ட போய் தோசம் கழிக்க பொருள் கேட்டோம்னா நீ மூடிக்கிட்டு செவனேன்னு உக்காரு, எனக்கு ஆளு கிடச்சிருக்கு, அமுக்கிட்டு உட்காரு, சாமி வேலை விரட்டி விட்டுறாம. தோசம் கழிக்கணும்னா என்ன நப்பு தேவை? கட்டின புடவை இந்த மாதிரி கண்டது கடையெல்லாம் கழிச்சு விடணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆள் என்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு தோசத்தை கழிக்கணும்னா உனக்கு சாதாரணப்பட்ட தோசம் இல்லை, நாகதோஷம்னா. நாகதோஷம்னா பாம்பு தானே? ஆமாம், பாம்பு தானே. நானும் பாம்பு தோசை இருக்குது என்ன பண்ணலாம்னு கேட்டேன். சாமவேலு 40 முட்டை கேட்குறேன் பாரு, 5 லிட்டர் பால் கேட்குறேன். எங்கே போய் கறக்குறதுன்னா நானே வத்தலும் தொத்தலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எக்கோ குறைனே ஊருக்கே கேட்குது என் வவுசு. ஆமாம், 40 முட்டை. எங்கிட்டு முட்டையை பார்த்தேன், முட்டை கிடைக்கல. அப்புறம் எங்கள் கிளவி விட்டு முட்டை ஒன்று இருந்துச்சு, அதை கொண்டே இந்த குருக்கள்கிட்ட உருட்டிக்கிட்டே திரின்னு சொல்லி எப்படியோ என் தோசத்தை நீ தான் கழிக்கணும்னு சொல்லி என்னை பற்ற ராசா கிட்ட கொடுத்தேன். தோசத்தை கழிச்சிட்டார். தோசைக்கத்தை கழிச்சாலும் சாமுவேலும் அம்மா நும்முங்குது நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம. அதனால ஒரு முடிவு பண்ணியிருக்கு. எசலியில் சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரைத்தான் மேரேஜ் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்குவோமா? கல்யாணம் பண்ணிக்குவோமா? ஆமாம் இல்லை பண்ணிக்குவோமாடி. என்ன நோனாங்கிறிய? என்ன அப்புறம் சொல்லுவடிற, அப்புறம் நோனாங்கிற அதானே? இவனுக்கு என்னப்பா செவிட்டு முண்டை தானடா? என்ன உனக்கு இனிமேல் தோசம் கழிச்சிடுறேன் இரு. இப்போ உனக்கு இந்த தோசத்தை கழிக்கிறேன். எடுவட்ட பயலை சாமுவேல் மாமா படிதாண்டா பத்தினா நந்தே சாக்கெட்டை பத்தியில கச்சுன்னு தச்சு போட்டிருக்கேன் பாரு. கப்ளிங் நல்லா இருக்கா? இருடா. என்ன நல்லா இருக்கு? நான் என்ன கேட்டேன்? கப்ளிங் நல்லா இருக்காங்கிறேன். நல்லா இருக்குங்கிறா பிள்ளைகளா? கப்ளிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் வயசு என்ன, என் வயசு என்ன, உனக்கு எவ்வளோ ஏத்தம் எகத்தாலும் கப்ளிங் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கா இல்லையா? எதை வச்சு இல்லைங்கிற? இல்லைங்கிற இருக்கா இல்லையா? இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்போ பார்த்த? இருக்கா இல்லையா? முதல்ல அந்த ஆளை என் கூப்பிடுற நீ தானே சாமுவேலு?
நீ தான் சொல்லணும் இருக்கா இல்லையா. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க. எனக்கு இருக்கிறது உனக்கு அப்படி தெரியும். ஊத்திக்கிட்டு பாத்தியா முதல்ல கிழட்டு தாயலி மயனை ஆளை பத்திய சாமுவேலு ஒன்று போட்டு ஓமு வேலுன்னுக்கிட்டு விழிச்சா அப்படின்னா சாமுவேலு மாமா என்னை பாருங்களேன், என் அழகுக்கும் என் அறிவுக்கும் மோடியே என்னை பொண்ணு கேட்டாரு. மோடியே பொண்ணு கேட்டாரு. ஆனா எனக்கு பிடிக்கல அவரை. ஏன் அழகுக்கு அறிவுக்கு மோடி. அம்பானி, நம்ம அம்பானி அவர் என்னதான் பொண்ணு கேட்டார். ஏன் அழகுக்கு ஈக்குவலா. கண்டனூர் செமீன்தாரு அத்தளவுக்கு என்னைக்கு கண்டனூர் செமீன்தாரி என்னை பொண்ணு கேட்டான்னு அன்னையோட அவன் கண்டம் ஆயிட்டேன். ஆமா அடி அழகு ஒரு சிரிப்பு அழகுக்கு நீங்க இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டா உன்னை கூட சுடுகாட்டில் தாண்டா தள்ளணும். சாமுவேல் மாமா ஒரு பொம்பளைக்கு என்ன முக்கியம் சொல்லுங்க. என்னடா மண்டையா அடிக்கிட்டு ஒரு பொம்பளைக்கு என்ன முக்கியமாமா. அழகு வேணும். அழகு வேணுமா. 80 வயசு ஆகுது உனக்கு. ஏன் அழகு இல்லைன்னா சொலக பார்க்க மாட்டீங்கள. நீங்க முகரையில முள்ள வட்டாட்டி எவ்வளவு சொத்து ஒத்து வச்சிருக்கிற. வீடு வாசலாம் இருக்க. எத்தனை வீடு. 4 வீடு. நெஞ்சு அடைக்குதுடா அப்பா. கோடீஸ்வரன் கூட 4 வீடு 5 வீடு வச்சிருக்கமா. சரி ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறியா. ஆடு மாடுங்கும் போது தான் எனக்கு ஞாபகத்தில் வர்றது சாமுவேலு மாமா. கொரோனா டயத்தில் காசை சேர்த்து வச்சு ஒரு 25,000 ரூபா பணம் வச்சுருந்தேன். அப்போ நாடக சீசன் முடிஞ்சு போச்சு. என்ன தொழில் பண்ணலாம்னு ஒரு முடிவில் இருந்தோன்னா ஆடு வாங்கி மேய்க்கலாம்னு சொன்னாக்க நான் மேலூர் சந்தைக்கு போய் நல்லா புருவ குட்டியாக ஒரு 5 குட்டி பிடிச்சிக்கிட்டு வந்தேன். பிடிச்சிக்கிட்டு வந்தோம். 6 மாதத்துக்கு 4 குட்டி 7 குட்டி என்னன்னே தெரியல. இங்கே பசன்னு அரைக்குது முதல்ல. என்ன 6 குட்டி 7 குட்டி போடும்னு சொல்லி நம்பி சாமுவேலு மாமா ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆடை ஓட்டிக்கிட்டு போகிறது, கருவத்தூருக்கு ஓட்டிக்கிட்டு போகிறது, கூட்டிக்கிட்டு வர்றது, ஓட்டிக்கிட்டு போடுறோம். ஆடு செனையாகவே இல்லை சாமுவேலு மாமா. எனக்கு டவுட்டு கிளம்பிருச்சு. என்னடா ஓட்டிக்கிட்டு வந்த ஆடு இன்னும் செனையாகவே இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்த ஏசன்ட்டுக்கிட்ட மறுபடியும் போய் கேட்டேன். அப்போ அந்த ஆள் சொன்னார், ஏன்டி லூசு முண்டை, வாங்கின பொம்பளை வெறும் பொட்டா குட்டியாக வாங்கினா எங்கிட்ட செனையாகும் தெரியுதுல உனக்கு. அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்கினதில்ல அப்படின்னு என் அறிவு கண்ணை திறந்தார். அப்பதான் நான் நினைச்சேன், சாமுவேல்னு ஒருத்தர் ஒரு எஜலி பக்கத்து நாடகம் பார்ப்பான்னு அந்த கிழட்டு தாயலிம்மைய அவங்க ஊர் மாடை அந்த ஆளு தான் செனைக்கு போடுறதான். மாடையே செனைக்கு போடுற என் மனுஷன் என் ஆடை செனைக்கு போட மாட்டியாடியா அழகி போடுவதானே. நீ பார்க்குற போடுற ஆடை செனைக்கு போட மாட்ட போல, நம்மளை செனைக்கு போடுறதுக்கு வந்து அழகிற. அதெல்லாம் ஒரு பக்கெட்டு போக ஆயுத பூஜை வரப்போதா. இப்போ 3 நாள் தான் இருக்க. எப்போ 4 நாள் இருக்க. ஆயுத பூஜைன்னு எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. மேல ரங்கத்தில் செய்யப்பாண்டின்னு ஒரு கொத்தனார் இருக்கிறார். கீழ் ராங்கியம் மேல் ராங்கியம். அந்த கொத்தனார் தான் கிட்ட எல்லா கட்டடமும் எழுப்புவான மனுஷன். அவர்கிட்ட வேலை பார்க்குற சித்தாளுக்கு ஒரு நாள் வயிற்றால பிடிங்கிருக்கும் போல எனக்கு தெரியலை. உடனே ஃபோன் பண்ணுறாரு அந்த மனுஷன், அம்மா ராதா செல்வி என் இதை நீ தான் காப்பாற்றணும்னாரு. என்னம்மாம்மா சொல்லுமாம்மான்னு வந்த சித்தாளுக்கு வயிற்றால பிடுங்கிருச்சு. வேற பாதியோடு நிற்கிது வாத்தா அப்படின்னோன்னு அவங்க வீட்டில் ஆயுத பூஜை ஞாபகத்துக்கு வந்திருந்துருக்கும் போல். அப்போ அந்த அத்தாச்சி சொல்லியிருக்கு, இங்கே வாங்க 30 வருஷமாக ஒரே குண்டை வச்சுக்கிட்டு அளந்துக்கிட்டு கிடக்குறீங்க, இந்த குண்டை நீங்கள் 35 வருஷமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குண்டை நல்லா தொடச்சி கிடச்சி நல்லா பிரசு போட்டு தேய்ச்சி, ஆமாம் அந்த சேப்பாண்டி விட்டு குண்டை அந்த இதெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி கொண்டு வந்து மனுஷன் சாமியெல்லாம் கும்பிட்டு சந்தனம் போட்டுக்கிட்டெல்லாம் வச்சு குண்டோட வந்துட்டேன் மனுஷன். சாமுவேல் மாமா குண்டோட வந்தது எனக்கு தெரியாது. நான் அவசரத்தில் 8 மணிக்கு மேலே இருந்த மனுஷன் அன்றாயிரம் போடாமல் வந்திருப்பேன் போல். இந்த கர்மம் எனக்கு தெரியலை.
மேலே உட்காந்துட்டு அச்சிக்கமா இல்லைன்னு செத்த நேரத்தில் வருவார். அவர்கிட்ட கேளியா? ஆமாம், அம்பை பிடிச்சிக்கிட்டு வருவார் பாருங்க. இப்போ வருவார், கேளுங்க. என்ன சாமுவேல் மாமா நீ கேளியா? படியா முதல்ல சத்தமா படியா. ஈழு போடுறேன், ஊழு போடுறேன். ஆமா, இந்த குண்டோட மனுஷன் மேல நின்றுகிட்டு அளந்துக்கிட்டு கிடந்திருப்பேன் போல, எனக்கு தெரியல சாமுவேல் மாமா. ராதா செல்வி அந்த கல்லை தூக்கி போடுன்னே சொன்னாரு சேப்பாண்டி. வெத்தர ஆசை ஒரு தூக்கி போட்டதில்ல, சேப்பாண்டி விட்டு குண்டு காலி ஆயிருச்சு. 3 நாளா அந்த ஆள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு படுத்துன பாடு. தையல் போட்டிருப்பாங்க போல, புருன்றது இருக்கும் போல அந்த ஆளுக்கு. அடுத்த கட்டடத்துக்கு அக்ரிமெண்ட் வந்துருச்சு. அடுத்து குண்டு இருந்தா தானே போய் அளப்பேன். எங்கிட்ட அளப்பேன் இல்லை அந்த ஆளு. அப்பத்தான் நான் நினைச்சேன், அங்கேயும் சாமுவேலு ஞாபகம் தான் வந்துச்சு. எசலியில் சாமுவேல் ஒரு ஆள் நாடகம் பார்க்குறாரு. அவர் 2 குண்டு வச்சிருக்கிறாராம். ஒரு குண்டு காலி ஆயிருச்சான். ஒரு குண்டை வச்சுத்தேன் ஓட்டுறாராம். உன் குண்டை வாடகைக்கு தெரியா, அந்த சேப்பாண்டிகிட்ட கொடுப்போம். வேண்டாமா? என் குண்டை எடுத்துட்டாங்கன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன். குண்டை எடுத்தா செத்துருவார். அப்பலாம் நான் சொல்றேன், இனிமே உனக்கு குண்டை எடுத்தா என்ன, அவன் எடுக்காட்டி என்ன, அது ஏற்கனவே செத்து போன குண்டு தானடா முண்டை. ஐயோ கடவுளே, 10 வருஷம் ஆச்சு சாமுவேல், இன்னும் ஒத்த புள்ள வைக்க முடியல. ஐயா அப்பா இடிச்சுக்கட்டுல சாவுற. ஆமா, இடிச்சுக்கட்டுல சாவுற. நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, போயிட்டு வரவா சாமுவேல் மாமா? டான்ஸ் நல்லா இருந்துச்சா? சரி யாரு? வருவாங்க. நான் நல்லா இருந்தேன்னா சரி. நம்பர் கொடுத்துட்டு போவா? நம்பரை நோட் பண்ணிக்க. நான் நம்பரை நோட் பண்ணிக்க சாமுவேலு. ஆத்தர் அவசரத்துக்கு உனக்கு நான் யூஸ் ஆகுவேன். சொல்றதை கேளு. இங்கே 87 47 47. ஆமா, 97 97. ஆமா, நோட் பண்ணிக்க சாமுவேலு. போயிட்டு வரவா? என்னென்னத்துல பச பசன்னு அரிக்குது. அதை பத்தியா?